ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ईश्वरो गुरुराग्नेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय श्रीदक्षिणामूर्तिमीडे मौनव्याख्यां प्रकृतिनस्य परब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्ते वसदृशिगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्तर्यकरकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुनितवतनं श्रीदक्षिणामूर्तिमीडे श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतं वन्दे भगवन्तौ पुनः पुनः। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। श्रीशैलेशदयापात्रं दीपत्र्यार्निगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयां यामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोगतस्त इतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये। हरिः ओम्। குரு பூர்ணிமா அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். எவ்வளோ பூர்ணிமா ஒரு மாதத்துக்கு 2 வரும். ஒவ்வொரு மாதத்துக்கும் உங்களுக்கு 2 பூர்ணிமா, தேய்பிறை ஒன்று இருக்குது, வளர்ப்பிறையில் ஒன்று இருக்குது. அதே போல் வருஷம் முழுக்க பார்த்திங்கன்னா எவ்வளோ பூர்ணிமா, அமாவாசை, சதுர்த்தி, ஏகாதசி போன்ற ஏகப்பட்ட நாட்கள் வரும். ஆனால் அத்வைத சம்பிரதாயமாகட்டும், விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமாகட்டும், மத்வாச்சாரி சம்பிரதாயமாகட்டும், எல்லா சம்பிரதாயத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த குரு பூர்ணிமான்றது ரொம்ப 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 உத்தமமான ஒரு நாள். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாம் முதல்ல சனாதன தர்மத்துடைய பங்குதாரர்கள். பாரத தேசம் அப்படின்றது நம்ம இன்றைக்கி நினச்சின்னு இருக்க இந்தியா கிடையாது. ஆக்சுவலி இந்தியான்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்தியா இஸ் நாட். அது வந்து வெள்ளைக்காரனுக்கும் மேற்கத்தியவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் அவள் வாயில் வர்றதுக்காக சொல்கிறதுக்காக இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து வந்தவா இந்தியா, அவங்க இண்டூஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படிலாம் கிடையாது. சனாதன தர்மத்தில் இருக்கோம். சனாதன தர்மம்னா அப்போ என்ன அப்படின்னா, சிரந்தரமாக இருக்கிறது, நித்திய நிரந்தரமாக இருக்கிறதுக்கு தான் சனாதனம் அப்படின்னு பேர். அவிச்சின்னமாக ஒரு நாளும் பிரேக்கே ஆகாமல், அவிச்சின்னம்னா அன்ப்ரோக்கன் அர்த்தம். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பாரம்பரியம், கலாச்சாரம் எல்லாத்தையும் அப்படியே வாழையடி வாழையாக அவங்க சந்ததிக்கு அப்படியே எடுத்துகிட்டு போகிறது தான் சனாதன தர்மம். தர்மம் அப்படின்றதுக்கு நிறைய பேர் இருக்கு. நிர்தாரயதி தர்ம, தட் விச் ஹோல்ட்ஸ் யூ அப்லிஃப்ட் யுவர் லைஃப் இஸ் தர்மா. ஆனால் சனாதன தர்மம் அப்படின்றது நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது ஆல்ரெடி ஹோல்ட் ஆகிருக்கு. இட் இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட். அந்த நன்கு பக்குவப்படுத்தி பாரம்பரியமாக காப்பாற்றப்பட்ட அந்த தர்மத்தை நாம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம பெரியவங்க கிட்டேருந்து, தாத்தா பாட்டி கிட்டேருந்து, அப்பா அம்மா கிட்டேருந்து, அண்ணன் தங்கி கிட்ட இருந்து, குருகுலத்திலேருந்து, சொசைட்டியிலேருந்து, சமுதாயத்திலேருந்து அப்படியே நம்ம காப்பாற்றின்ட்டு வரும். அதனால தான் ஸ்ருங்கேரி பெரியவா கிட்ட ஒரு முறை ஒருத்தர் கேட்டாங்க, சனாதன தர்மம்னு எது அழிஞ்சிடுமா அப்படின்னும் போது அவர் சொன்ன ஒரு பதில் என்னென்னா,
சனாதன தர்மத்தை எந்த மதத்துக்காரங்களுமே வந்து அழிக்க முடியாது. ஏன்னா எல்லா மதத்திலையுமே இருக்கிற ஒரு அங்கீகாரம் தான் அந்த சனாதன தர்மம். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு இனி தர்ஷனத்தை எடுத்துக்கோங்க. ஆஸ்திக தர்ஷனமாகட்டும், நாஸ்திக தர்ஷனமாகட்டும், ஆஸ்திகம் நாஸ்திகம், வேதம் அஸ்தின்றது மட்டும் இல்லை, ஈஸ்வரனும் அஸ்தி. ஏன்னா நிறைய பேர் ஆஸ்திக தர்மம்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கடவுள் இருக்காருன்றவன் ஆஸ்திகம். அப்படி கிடையாது. வேதம், தர்மம், சாஸ்திரம் அதுதான் முக்கியம். அதை ஒத்துக்கிறவாளுக்கு ஆஸ்திகான பேர், அது இல்லாதவங்களுக்கு நாஸ்திகான்னு அர்த்தம். இப்போ இந்த வேதத்தில் எல்லா வேதத்துலையும், அது ஹிந்துஸ் மீன்ஸ் இங்கே இருக்கிற பாரத தேசத்தில் இருக்கிற பகவத்கீதையாகட்டும், உபனிஷத்தாகட்டும், புராணங்களாகட்டும், இல்லை மேற்கத்திய நாட்டிலேருந்து நம்மக்கிட்ட வந்த குரான் ஆகட்டும், பைபிள் ஆகட்டும், இல்லை ஜென்ட் அகஸ்தா ஆகட்டும், இல்லை கிரந்தா சாஹிப் இருந்த அந்த கிரந்தங்களாகட்டும், இல்லை சாவோயிசம், டென்டோயிசம், கன்ஃபியூஷியானிசம், எனி இசம் ஃபார் தட் மேட்டர், ஒன் திங் இஸ் ஷோர், பொய் பேசாதே, தர்மத்தோடு வாழ்வு, பிறரை கஷ்டப்படுத்தாதே, எந்த உயிரினங்களையும் துன்புறுத்தாதே, நம்மால் மற்றவர்களுக்கு துன்புறுத்தப்படக்கூடாது, நாமும் மற்றவர்களை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னுறது இட்ஸ் அ காமன் வேல்யூ விச் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த ரிலீஜன். அதனால் அதை யாரும் அழிக்க முடியாது அப்படின்னு பெரியவா சொல்லியிருப்பாங்க. அப்படி வந்த இந்த தர்மங்கள்லாம் இன்றைக்கும், ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிருக்கு. இந்த சயின்ஸ் மேட்டரில் என்ன ஆயிடுதுன்னா, பசங்க எல்லாம் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் நாலேஜ் தான் இருக்கா கண்டி, எல்லாமே கிரிட்டிக்கலி ஐ ஹாவ் டு அனலைஸ், அதை புரிஞ்சாதான் என்னால் பண்ண முடியும், இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றான். இப்போ இதில் வந்து ஒரு பிரச்சனை வரும். கற்பூரம் எதுக்கு ஏற்றணும், சாணியை எதுக்கு வீட்டு முன்னாடி தெளிக்கணும், நான் தானே வாழறேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு போய் சொல்லுவேன், நான் எதுக்கு உண்மைப்படி வாழணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ இல்லை நாஸ்திகாசுன்றவங்க இப்போ இல்லை, ராமர் இருந்த போதும் இருந்திருக்காங்க, ஜாபாலர்லாம் அதுக்குன்னே இருந்தவர். அதே மாதிரி மகாபாரத டைம்லேயும் இருந்திருக்காங்க, வேத காலத்துலேயும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த நாஸ்திகாசுன்றவங்க அந்த காலத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருக்கிறவாளுக்கும் இன்னைக்கு இருக்கிறவாளுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, they go for a systematic study under a guru and they declare that I am a Nastika. ஓகேங்களா? அவங்க வேதத்தையும் படிச்சிருப்பாங்க, வேதத்தில் இருக்கிற லூப்போல்ஸையும் தெரிஞ்சிருப்பாங்க. ஜாபாலர் அதனால்தான் ராமர்கிட்ட நாஸ்திகத்தை பேசுகிறார். அப்போ ராமர் சொல்கிறார், எங்கள் அப்பா இது வரைக்கும் தப்பேன்னு பண்ணலைன்னு நினச்சேன், இல்லை ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, உன்ன மாதிரி அமைச்சர்லாம் கூட அமைச்சரவையில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அதே ஏன்னா ஜாபாலருக்கு ராமர், உடனே நீங்கள் ஜாபாலரை வந்து ஒரு பெரிய ஐகோனோஃபிக்கில் எடுத்துடக்கூடாது. ஜாபாலர் இஸ் அ குட் ரிஷி அண்ட் 4 வேதத்தை கற்றுண்டவர். ப்ளஸ் இன்னொன்று, ஒரு தசரதன் மாதிரி ஒரு பெரிய மகாராஜாவுடைய சபையில் வச்சுருக்காருன்னா அவர் நார்மலான ஆளுங்களே வச்சுருப்பார் சொல்லுங்க. ஸோ ஈஸ் அ வேதவித் பண்ணர். ஆனால் ராமர் மேலே இருக்க ப்ரீத்தியில் அப்படி சொல்கிறார். இப்போ நம்ம கூட குழந்தைங்க ரொம்ப தப்பு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா சொல்லுவாங்க, இல்லைடா நான் உன்னை காப்பாற்றிக்கிறேன், நீ வா அப்படின்னு வா. அது பிரீத்தி காரணமாக, அதுக்குன்னு உடனே அவங்க வந்து அவுட் ஆஃப் இது போகிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதனால தான் ராமா ஹி கேவ் ரெஸ்பெக்ட் டு ஜாபாலா. அப்போ அந்த காலத்துலேயும் நாஸ்திகாஸ் இருந்திருக்காங்க, இப்பயும் இருக்கா. ஆனால் இப்போ இருக்கிறவா என்னன்னா சிஸ்டமேட்டிக்கே இல்லை, சும்மா வாழ்க்கை வந்தது அப்படி சொல்கிறது கேட்குது. ஆனால் அப்போ தே நோ, தே வெல் ஸ்டடிட் அபவுட் த வேதாஸ், வேத அங்காஸ் எல்லாம் அப்புறமா தான் தே டிக்ளேர். ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், அப்போ இந்த சனாதன தர்மத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கிறது யாருன்னா நம்மளுடைய வேதம் தான், சாஸ்திரம் தான். அதனால தான் பிரம்மசூத்திரத்தில் பாதராயணர் 3வது சூத்திரமாக முதல் வச்ச சூத்திரம், 4 சூத்திரம் தான் மெயினே, 555 சூத்திரம் அத்வைத பிரகாரம், 545 சூத்திரம் விசிஷ்டாத்வைதம் பிரகாரம், 564 சூத்திரம் மத்வாச்சாரிய துவைத்த பிரகாரம். ஆனால் இதில் அது கொஞ்சம் புள்ளி ஸ்டாப் கமால வந்துடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த அந்த 4 சூத்திரம் முதல்ல தெரிஞ்சுட்டாவே நமக்கு மொத்த சூத்திரமும் தெரிந்தார் போலே. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜென்மாத்யஸ்ய யதஹ சாஸ்திர யோனித்வாத்
தத்து சமன்வயாத். இந்த 4 தெரிஞ்சுட்டாவே உங்களுக்கு வாழ்க்கையுடைய இன்னர் கோர் என்னன்னு தெரிஞ்சிடும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. ஆஃப்டர் பூர்வபக்ஷம் ஐ எம் கம்மிங் டு கர்மகாண்டத்துக்கு அப்புறமாக ஞானகாண்டத்திற்கு வருகின்றேன். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. எதற்காக வருகின்றேன்? ஜென்மாத்யஸ்ய யதஹ, ஜென்மம் மாதி யஸ்ய யதஹ, யாரால் இந்த உலகங்களை எல்லாம் படைக்கப்பட்டதோ காக்கப்பட்டதோ, யார் நீக்கமர நிறைந்து அவன் அருள்பாரிக்கின்றானோ அவனை பற்றி நாம் உணர வேண்டும். அந்த ஈஸ்வரனை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஜென்மாத்யஸ்ய யதஹ. மூன்றாவதாக வருவது ரொம்ப ரொம்ப அப்போ அவனை தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு ஒன்று தெரியணும். ஆல்ரெடி யாருன்னா கண்டவர் இருப்பாங்க, இல்லை கேட்டவர் இருப்பார்கள், இல்லை நமக்கு ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்கணும். அதை வச்சுருந்து தானே நான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ குழந்தைங்க 10வது பாஸ் பண்ணணும்னா அதுக்கு ஸ்கூல்னு ஒன்று தேவை, வாத்தியார்னு ஒருத்தர் இருக்கணும். இவன் வாத்தியாரும் ஸ்கூலில் இருந்தால் போதுமா? புக்குன்னு ஒன்று இருக்கணும், அதை இவன் சொல்லி கொடுக்கணும். அப்போ தானே அவன் கிராஸ் பண்ண முடியும் அந்த 10வது. அதே போல் நாம் வாழ்க்கையில் இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே எது என்னன்னா சாஸ்திரம். சாஸ்திரம் அப்படின்னா என்னன்னா சாசனாத் ராயதே இது சாஸ்திர. எது உன்னை வாழ்க்கையில் அறியாமையிலிருந்து ஞானத்திற்கு இட்டு செல்கின்றதோ அதற்கு சாஸ்திரம் அப்படின்னு. இப்போ 3வது இதுவே சாஸ்திரம் வந்துருதுங்களா? இதுக்கு தான் இவ்வளோ பெரிய இது எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ நான் தர்மம் பிரகாரம் இருக்கணும், ஈஸ்வரனை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், என் வாழ்வின் லட்சியம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக இருக்கிறது என்னன்னா சாஸ்திரம்தான். அப்போ அந்த சாஸ்திரத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போய் படிக்கலான்னு நான் போகிறேன். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் படிக்கணும்னு சொல்லி அப்ளை பண்ணால் எல்லாம் சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, மணிப்பிரபாலத்தில் இருக்குது. அடடா இது என்னடா, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு யாருன்னா ஒருத்தர் வேணுமே. அப்போ அது அங்கங்கே ஸ்கேட்டர்டாக இருக்குது, அது இஷ்டத்துக்கு இருக்குது. ஒரு பக்கம் பத்தியமாக இருக்குது, ஒரு பக்கம் கத்தியமாக இருக்குது, ஒரு பக்கம் ப்ரோஸாக இருக்குது, இன்னொரு பக்கம் போய்ட்ரியாக இருக்குது. ஒன்றும் புரியல. புரிஞ்சாலும் ஒன்றும் சரி ஓகே ஏதோ குரு சொல்கிறாரு நம்ம எடுத்து பைஹார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஷன்னோ அஸ்து த்விபதே ஷன் சதுஷ்பதே பைஹார்ட் பண்ணிட்டேன். ஷன்னோ அஸ்து த்விபதே ஷன் சதுஷ்பதே. அதில் என்ன அது முதல்ல என்னன்னு தெரியணும்ல. ஷன்னோ அஸ்து த்விபதேனா என்னன்னு தெரியணுமே. அப்போ அதுக்கு பொருள் தெரியணும்னா அந்த வாத்தியார்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? எனக்கு சொல்லி தான் தெரியும். இப்படி பொருள் கேட்குறேன்னா பொருள்னா உனக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணும். அப்போ பதம் பிரிக்கணும், வியாக்கரணம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதெல்லாம் இவர் தெரிஞ்சிருந்தா தான் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாஸ்திரத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் நான் சொல்லலை, இதை பகவத்பாதால் சங்கர பகவத்பாதால் சொல்கிறார். தைத்திரிய உபநிஷத்தில் ஒரு இடத்துல சொல்கிறார், பாஷ்யத்தில் தைத்திரியத்துலையும் இருக்குது, ஆனால் மெயினாக இது முண்டகத்துலேயும் இருக்குது. அதனால் நான் முண்டகத்துலேருந்து எடுத்துக்கிறேன். இது முண்டகோபனிஷத்தில் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லுவார், திருடறதுக்கு கூட நமக்கு ஒரு குரு தேவை. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நான் திருடணும். ஒரு வீட்டுக்குன்னா எப்படி கரெக்டாக பகல் 10 மணிக்கு போனேன்னா திருட முடியுமானா திருட முடியாது. அப்போ ஊரெல்லாம் உறங்க வேண்டும், விளக்கெல்லாம் அணைச்சிருக்கணும். அப்போ தான் நீ வீட்டுக்குள்ளார போகும்போது தெரியாது. கடைசியில் எல்லாம் பண்ணிட்டு அன்றைக்கி அந்த வீடே அன்றைக்கி வீட்டில் யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று வீட்டில் பொருளே இல்லை, வஸ்துவே இல்லைன்னா அப்போ திருடுறது வேஸ்ட்டு. முதல்ல போய் ஒரு சர்வே எடுக்கணும். இது உடனே சுவாமி நீங்கள் என்ன இல்லை மாஸ்டர் பிளான்லாம் போட்டிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு என்ன கேட்டுறாது. சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு திருடறதுக்கு கூட நமக்கு ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட் டு டாக் ஆஃப் அத்தியாத்ம வித்யா. ஏன்னா நம்மை நாமே தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவை அந்த உணர்வை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இன்னும் நிறைய நாலேஜ் வேணும். அப்போ அதை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும்னா அவர் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். இப்போ திருடனுக்கு ஒருத்தனுக்கு திருட்டு தொழில் சொல்லி கொடுக்குறான்னா இவன் ராபரியோடைய சீஃபாக இருப்பான் இல்லை, அதான் தீஃபுங்களுக்கெல்லாம் தீஃபாக இருப்பான். ஏன்னா உடனே நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்னேனா ஆபியஸ்னேனா அனிபியஸ்ட ஓணம் ஓணமகன் ருத்ரத்தில் சொல்கிறது. திருடனுக்கெல்லாம் யார் திருடன் தெரியுமா? சிவன் தான். திருடனுக்கெல்லாம் திருடன். ஏன்னா இவன் வீட்டில் இருக்க பொருளை திருடுறான், வஸ்து அபகாரம் அப்படின்வா. அவன் சிவன் என்ன பண்ணுறான்? அவன் ஆத்மாவையே திருடிட்டான், அதனால தான் அவன் அனாத்மாவில் இருக்கான். அப்போ திருடனுக்கே திருடன் இவன். அதனால தான் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. நம்ம அஜ்ஞானத்தில் இருக்கிறோம் அப்படின்னு யாருன்னா ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம அவங்கள பற்றி என்ன தெரியுமா நினைக்கணும்? பகவான் அவங்கிட்டனா காருண்யம் இருக்கான், என்கிட்ட வரலையே ஒன்றும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். ஸ்னேனாபியஸ்ஸேனானிபியஸ்ச ஓ நமோ நமஹ ஸ்வப்யஸ்வபதிபியஸ்ச
நாய்க்கறி சாப்பிட்றவங்கிட்டையும் இருக்கார் பகவான். அப்போ அவர்கிட்ட பாரபட்சம் இல்லை. அப்படி பாரபட்சம் இல்லாத அந்த பேர் பகவானை அவங்க கிட்டலாம் இருக்கும்போது நம்ம கிட்டேயும் இருக்கிறான்னு உணரணும். ஆனால் உணர வைக்க முடியலன்னா அதுக்கு காரணம் அஜ்ஞானம். இப்போ இந்த ஆத்தியாத்மிக வித்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம தார்மீகத்துக்கு வர முடியும். அப்படிதான் இந்த உலகம்னா என்னன்னு தெரியும். அப்போ தான் நம்ம கடவுள் யாருன்னு புரியும். அப்படின்னா அதற்கு நமக்கு ஒருத்தர் தேவை. அவர் தான் ஆத்தியாத்மிக குரு. இப்போ நார்மலாக இல்லையே சுவாமி, நாங்கள் எல்கேஜி படிக்கும்போது ஒரு டீச்சர் வச்சுருந்தேன், 10th படிக்கும்போது ஒரு டீச்சர் வச்சுருந்தேன், 12th ஒரு டீச்சர் வச்சுருந்தேன், காலேஜுக்கு ஒரு டீச்சர் வச்சுருந்தேன், வேலைக்கு போகும்போது ஒரு பாஸ் இருந்தார், அவரெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, அவரும் டீச்சர் தானே. டீச்சர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் குரு. ஆச்சாரியர்கள் என்பவர்கள் வெறும் சாஸ்திரத்தை படித்து அப்படியே ஒப்பிப்பாங்க. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போலே சொல்லுவார்கள். ஏன்னா அவனுக்கு அந்த பக்குவம் வரவில்லை, அவனுக்கு அனுபூதி வரலை. நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர்கிட்ட போய் சொல்லுங்கள், சார் நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்களே சார், உங்களுக்கு ஃபிசிக்ஸோடைய அந்த இது தெரியுமா சார்? நான் எஸ், நான் ஐ வில் டேக் நைஸ்லி. வாழ்க்கையில் போய் பாருங்கள், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னு தெரியாது. சைக்கிள் அவரே ஓட்டுவார், 2-வீலர் ஓட்டுவார், கர்புருன்னு சத்தம் வரும். ஏன் சார் சத்தம் வருதுன்னா, ஆமாப்பா அதை எடுத்துன்னு போய் கடையில் கொடுக்கணும். ஏங்க அது உராய்வு விதி, இதுதான் அந்த மாதிரிலாம் ஃபார்முலாலாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கே வேணாம் அதில் பிஹெச்டி முடிச்சவன் அப்படின்னு வரும். அப்போ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். ஏன்னா அவர் ஆச்சாரியன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டீச்சர்ஸ் ஆர் ஜஸ்ட் லைக் ஆச்சாரியா. அதுக்குன்னு நான் சொல்கிற ஆச்சாரிய வேற, நீங்கள் சொல்கிற ஆச்சாரிய வேற. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆச்சாரியத்துலையும் ஆத்தியாத்மிகத்தில் இருக்கிற ஆச்சாரியர்கள்லாம் சிரேஷ்டத்தமாக, அந்த ஆச்சாரிய ஸ்தானத்துக்கும் மேலே இருப்பவர்கள் தான் குரு. ஏன் அப்படின்னா குரு கீதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. குரு கீதையில் நீங்களாம் எக்ஸ்பர்ட்ஸ். குரு கீதையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, குகாரார்த்தோ, நம்ம உடம்புல இருக்கிற அந்த இருட்டு தன் நிரோதக குரு இதி அபிதீயத்தை அப்படின்வாங்க. நம்ம உடம்புனாவே ஒரு அஜ்ஞானம் தான், அது வேற விஷயம். இந்த சரீரம் எடுத்ததுக்கு காரணமே கர்மா. அந்த கர்மாவை தொலைக்கணும்னா நம்ம சரீர அபிமானத்தை விடணும். சரீர அபிமானத்தை விட்டுட்டா அதுக்குள்ளாரியே ஸ்புரிக்கிற ஸ்வஸ்வரூபானுசந்தானமாக இருக்கிறது தான் ஆத்மா. அந்த ஆத்மாவை ஈஸியாக உணர முடியும். அந்த ஜோதிர்மயமான அந்த ஆத்மாவை நம்ம உணர முடியும். ஆனால் சரீர அபிமானம் நம்மளால் விட முடியுமானா விட முடியாது. ஏன் விட முடியல அப்படின்னா நம்மக்கிட்ட அவ்வளவு கர்மா இருக்குது. சாப்பிடுறது, தூங்கிறது, நான் நீ அப்படின்ற வேற்றுமை பாராட்டுறது எல்லாத்துலேயும் அது இருக்குது. அதை நம்ம விட முடியல. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு குரு கிட்ட போகிறோம். ஏன் இந்த குரு கிட்ட போகிறோன்னா, அவர் ஆல்ரெடி கொஞ்சம் பக்குவப்பட்டு அந்த இடத்துல இருக்கிறதுனால, அவர்கிட்ட போனால் ஒரு பஞ்சு மேலே பட்ட நெருப்பு மாதிரி நமக்கும் பத்தாதா அப்படின்ற காரணத்தினால அவர் பற்றிட்டு எரியிறார். எது? வைராகியன்ற பற்றிக்கிட்டு எரியிறார். நம்ம போய் அவர்கிட்ட அவர் தலையில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட இருக்கதான் அணைஞ்சு போடுவோம். அப்போ பக்குவமாக அவர்கிட்ட வினயத்தோடு போய் கேட்டு, அதுக்கு தான் வேதத்தில் ஸ்ரோத்ரியம் சமித்பாணி பிரம்மனிஷ்ட. அந்த பிரம்மனிஷ்டன் கிட்ட போகும்போது சமித்பாணி இல்லை, என்கிட்ட கேஸ் இருக்குது சுவாமி நான் கட்ட வேணான்னு சொன்னால் குரு என்ன சொல்லுவார்? தேவையில்லப்பா, கட்டையில் போகிறோம், நீ கட்டையிலே போய்க்கோன்னு சொல்லுவார். ஸோ அந்த வினயத்தை காட்டுறதுக்காக வேதத்தில் சொன்னது, சமித்பாணியோட கையில் எடுத்துட்டு கை கூப்பின்ட்டு பகவானே நீயே துவமேவ சரணம் பிரபு அந்யதா சரணம் நாஸ்தின்னு போய் போடுறோம். இப்போ இதில் ஒரு டவுட் வரும். அப்போ குருனா நீங்கள் சொன்னீங்க, அப்போ நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காளே. ஏன்னா இன்னைக்கு குரு சிஷ்யருங்க கம்மி, குரு தான் ஜாஸ்தி. அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா எல்லாரும் they can declare that I am guru because there is no any recognition required for a guru, but there are a lot of qualifications required for a shishya. ஓகேங்களா? இதை நான் சொல்லிட்டு இருக்கும்போது குழந்தை சொன்னால், சுவாமி it is better to become a guru than the shishya because shishya has a lot of qualification whereas guru doesn't require anything. ஓகேங்களா? அப்படி தான் இன்றைக்கி உலகம், இன்றைக்கி கலியுகத்தில் அப்படி தான் இருக்கிறது. அதனால தான் அவன் சொல்கிறது தான் சாஸ்திரம்னுவான். ஒரு நெருப்பை கொளுத்திட்டு காலை காமிச்சு இது அப்படி இப்படி இப்படின்னு ஆடினா they accept it, yes, because there is no any சாஸ்திர பிரமாணம். பட் ஆனால் பீப்புளுக்கு சாஸ்திரம் புரியாததுனால, சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லாததுனால they say yes he is the guru. பட் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்றதுக்காக இந்த வேதங்கள் எல்லாம் ஸ்கேட்டர்டாக இருக்குது. அனந்தாவை வேதாகான்னு வேதாவே தன்னை பற்றி சொல்லிக்கும் போது அப்படி இருக்கிற வேதத்தை இதை பிரித்து பின்னாடி வர மக்களுக்கெல்லாம் கலியுகத்திலெல்லாம் நல்லா பண்ணணுன்றதுக்காக
உதித்த ஒரு செம்மல். அவர் தனக்குன்னு ஒரு அகங்காரமே வச்சுக்கல. குருவுடைய ரியல் ரூபம் என்னன்னா அகங்காரம் மமகாரம் இல்லாதவருக்கு தான் குருன்னு பேர். அந்த விதத்தில் போய் பார்த்தீங்கன்னா தாம் பேரையே தான் என்னன்னு சொல்லவே இல்லை ஒருத்தர். அவர் யாருன்னா பராசரர் அப்படின்ற ஒரு மகர்ஷி இருக்கார். இந்த பராசரர் அப்படின்றவர் ஒரு பெரிய மகர்ஷி. ஏன் நீங்கள் அவர் பேரை எங்கே கேட்கலான்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு இருக்கு. அதில் போய் பார்த்தீங்கன்னா வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மனிதையே வாசிஷ்டாய நமோ நமக. அதில் சொல்லும்போது அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே அந்த ஸ்லோகம்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேர் போத்திர அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம் அப்படின்ற ஒரு ஸ்லோகம் வரும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும். இந்த பரம்பரை எப்படி வந்ததுன்னா சைவங்களுக்கு சிவத்துலேருந்து வந்தது, வைஷ்ணவாளுக்கு விஷ்ணு கிட்டேருந்து வந்தது, சாக்தர்களுக்கு அம்பாள் கிட்டேருந்து வந்தது. ஆனால் எப்படி வந்தாலும் ஒரு பரமாத்மா. தைத்திரிய உபனிஷத்தில் ஏதஸ்மாத் ஆத்மன ஜாயதே ஆகாஷாத் வாயு வாயுரக்னி அக்னீரா பப்ச பிரதிவியாம் ஓஷதேக. அந்த ஓஷதியிலேருந்து அன்னம், அன்னத்துலேருந்து புருஷன், புருஷன்லேருந்து ஆச்சாரியர், ஆச்சாரியர்லேருந்து குருங்க வராங்க. இப்படியே வைக்கலாம். அவதரதி இது இப்படி வரணும்னு கிரமம்னு இல்லைப்பா. அவதரதி இது அவதாரகன்னு மேலேருந்தே பகவான் டைரக்டாக கொடுத்து இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லி ச ஆத்மா அவரே என்ன பண்ணுறார், தேவகி வசுதேவனுக்கு குழந்தையாய் பிறந்தார் போல. நான் சொல்கிறது எல்லாமே பாஷ்யம், நான் என்னுடைய சொந்த சொத்தாக நான் எதுவுமே சொல்லலை. பகவத்கீதையில் உபோத்காதையில் சொல்லும்போது பகவத்பாதால் சொல்கிறார் சச்ச ஆத்மா தேவகி வசுதேவாக்கியாம் இவ அப்படின்ற ஒரு வார்த்தையை போடணும். குழந்தையாய் பிறந்தார் போலே கண்ணன் பிறந்தான். அவனும் ஜெகத்குரு, வியாசாச்சாரியரும் ஜெகத்குரு, ஆதிசங்கரரும் ஜெகத்குரு, எம்பெருமானார் ராமானுஜரும் ஜெகத்குரு, ஆனந்த தீர்த்தர் என்று அழைக்கப்படக்கூடிய மத்வாச்சாரியரும் ஜெகத்குரு. எல்லாருமே சைத்தன்ய மகாபிரபு எல்லாம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாரும் ஜெகத்குரு தான். இவங்கெல்லாம் அவதாரங்கள். அப்பப்போ நம்ம வேதத்தை மறந்துடுறோம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ரெக்டிஃபிகேஷன் கொடுப்பார். அப்போ இப்போ இந்த கான்ஸ்டியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உடனே ஒரு ஜட்ஜு சொல்லுவார், இதுக்கு நீங்கள் ஒரு ரிவ்யூ கமிட்டி வைங்க, அந்த கமிட்டி வந்து ஒரு அப்ரூவல் கொடுக்கும், அதை எடுத்து உள்ளார போட்டுக்கோங்க. அப்போ கான்ஸ்டியூஷன் முதல்ல ஃப்ரேம் பண்ணியிருக்கணும்ல. அந்த கான்ஸ்டிடியூஷனை யார் முதல் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல சனாதன தர்மமான அந்த தர்மத்தை எதை வைத்து ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா சாஸ்திரம் என்னும் கண்ணாடியை வைத்து அந்த பிம்பத்தை வச்சு ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஏன்னா சாஸ்திரம் மூலமாக தான் நீங்கள் பகவான் அடைய முடியும், உங்களை நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பகவான் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய மூச்சு காத்துலேருந்து எடுத்து கொடுக்குறாரு. தஸ்யைவ பிராண ஏவ சிரஹ அப்படின்னு வேதம் சொல்லுறது. அதே மாதிரி தஸ்ய உஷ்வாச நிஸ்வாசக வேதம் அப்படின்றார். பகவானுடைய மூச்சு காத்து, உஷ்வாசம் நிஸ்வாசம்னா இன்ஹேலிங் அண்ட் இது எக்ஸலிங், அதுவே பகவானுடைய பிராணனாக கொடுத்து அந்த பிராணத்துலேருந்து எடுத்து இந்தாப்பா இதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டார். அப்புறமா பார்த்தா பகவான் கொடுத்த வேதத்தை யாரும் படிக்கல. என்னன்னு பார்த்தா அது ஸ்கேட்டர். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அக்னிமீலே புரோகிதம் ஏதத் சாமகாயம் நாஸ்தே இப்படி வருது. ஒரு இடத்துல ஸ்வரம் ஒரு மாதிரி போகுது, இன்னொரு இடத்துல வேற மாதிரி வருது, ஒன்றுமே புரியல. ஒரே லைனாக இருந்தால் ஈஸியாக படிச்சுடலாம். இப்போ வால்மீகி ராமாயணம் எடுத்துக்கோங்க, எல்லாம் அனுஷ்டுப் சந்தஸ் தான், 32 24 அக்ஷரத்தோடு அழகாக வந்துடும். ஈஸியாக டக்கு டக்கு டக்குன்னு ஒரே எப்படி வேணால் நீங்கள் பாடலாம் தெரியுமா உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி எவ்வளோ வேணால் எழுத்துக்குங்க, ஒன்றும் தப்பில்லை. எவ்வளோ வேணால் நீங்கள் எழுத்துக்கலாம். தட் இஸ் ஒரு போயம், அதுக்கு ஒரு சந்தஸ். அந்த சந்தஸை நீங்கள் எப்படி வேணால் நீட்டிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம், இப்படிலாம் பண்ணிக்கலாம். வேதம் அப்படி இல்லை. வேதத்தை இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு இன்னொன்று நம்ம ரிஷிகள்லாம் என்ன பண்ணாங்க, ஸ்வரம் வச்சுட்டாங்க. அனுதாத்தா பிளுத்தக உச்சை உதாத்தக நீச்சை அனுதாத்தக அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்களேன். சஹஸ்ரஷீருஷா புருஷ சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத்
சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிருஷ்டதசாங்குலம். இது மாறவே மாறாது. இது எங்கே போனீங்கனாலும் மாறாது. இன்னொன்று புருஷ சுக்தம், அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 4 வேதத்துலேயும் இருக்குது. ஓகேங்களா? 4 வேதத்துலேயும் ஒரே மாதிரி தான் ஸ்வரம் இருக்குது, மாற்றிலாம் சொல்ல முடியாது. சாம வேதத்தில் கொஞ்சம் நீட்டிச்சு சொல்லியிருப்பாங்க, ஆனால் மாறாது. ஏன்னா ஸ்வரம் அப்படியே தான் இருக்கணும். இப்போ நீங்கள் வால்மீகி ராமாயணத்துலேயோ இல்லை காளிதாசனுடைய ஒரு ஒர்க்கையோ இல்லை தேசிகனுடைய ஸ்தோத்திரத்துலையோ இல்லை ஏதாவது ஒன்று சங்கராச்சாரியர் சாதனா பஞ்சகம் படிச்சிங்க, எப்படி வேணால் நீங்கள் வேதத்தை இப்போ வேதோ நித்தியமதீயதாம் ததுனிதம் வேதோ நித்தியமதீயதாம் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஆனால் இதே வேதமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி மாற்ற முடியாது. அப்போ பத்திய ரூபத்துலையும் இருக்குது, கத்திய ரூபத்துலையும் இருக்குது, ஒவ்வொரு சந்தஸ்லையும் இருக்குது. இதை யாருன்னா பிரித்தாதான் வேலைக்காகவும், இல்லைன்னா ஊரில் இருக்கவங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. உடனே பகவான் பார்த்தார், நம்மளே யாருன்னா ஒருத்தர் உருவாக்கி இவரை பிரிக்க வச்சதான் ஆச்சுன்னு சொல்லி. ஏன்னா இந்த நாலேஜை தெரிஞ்சுக்கிறதுக்கும் பகவான் அனுகிரகம் வேணும். அப்போ தானே ஒரு ஸ்வரூபம் எடுத்தார். அதுதான் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. விஷ்ணுவும் வியாசரும் வேறு வேறு இல்லை, அவரே தான் இவர், இவரே தான் அவர் அப்படின்னு சொல்லி அந்த வியாசாச்சாரியார் உருவானார். அவர் உருவாகி அவர் என்ன பண்ணார், அவருக்கு பேரே பாருங்க, உண்மையான பேர் கிடையாது. பராசரர் வந்தார, நம்ம அந்த விட்டம் பாருங்க, அந்த கதையிலேருந்து பிடிங்கோ. இந்த பராசர மகரிஷி சத்தியவதி அப்படின்ற ஒரு அம்மா, அவங்க வந்து ஒரு மீன்காரங்க, படகோட்டி, அவங்களுடைய பொண்ணு. அன்னைக்கு அவங்க அப்பா வந்து படகோட்ட வராததுனால, ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், இல்லை சிஎல் பிஎல் ஏதாவது எடுத்துருப்பாரு வச்சுக்கோம், அவர் படகு ஓட்ட முடியாதனால தான் பொண்ணு அனுப்பிச்சி வச்சுருக்கார். இந்த மகரிஷி என்ன பண்ணுறார், பராசரர் இந்த இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணுன்றார். ஆனால் இப்போ இந்த அம்மா ஓட்டணும், சரி ஓகேன்னு சொல்லி போகிறாங்க. அந்த அம்மா உடம்புலேருந்து எப்போவுமே ஒரு மீன் ஸ்மெல் வரும். ஓகேங்களா? சத்தியவதியோடைய உடம்புலேருந்து ஒரு மீன் ஸ்மெல் எப்போவுமே வந்துடும். இதனால் அவங்க அந்த இதுவில் அவர் பராசரர் பெரிய தபஸ்வி. இந்த பெண்ணிடம் வசம் அடைந்து அவர் அந்த கரையை தாண்டறதுக்கு முன்னாடி நடுவில், மீன்ஸ் ஒரு சின்ன கற்பனையில் வச்சுக்கோங்க, 2 பக்கம் நதி, ஆறு, நடுவில் ஒரு தீவு இருக்குது. ஓகேங்களா? அந்த தீவில் இவர்கள் இருவரும் ஒன்றாக கலந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாங்க. குழந்தை வந்து குட்டியாக பிறந்து, என்ன சுவாமி 10 மாதம்லாம் இருந்தாங்களா அப்படின்லாம் இல்லை, பிறந்த உடனே 6 வயசு வந்துருத்தது. அப்படி தான் மகாபாரதத்தில் காமிக்கிறாங்க. நான் சொல்கிறது வந்து என்னுடைய இஷ்டத்துக்குலாம் சொல்ல, மகாபாரதத்தில், ஸ்ரீமத் மகாபாரதத்தில் இப்படி தான் கதை இருக்குது, அதனால நான் அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை பிறந்து 6 வயசில் அங்கேயே இருக்குது. 2 துவைப்பங்களுக்கு நடுவில் பிறந்ததுனால, ப்ளஸ் குழந்தை பிறக்கும் போதே கருப்பாக இருந்ததுனால, அந்த குழந்தைக்கு பேரே வைக்காமல் அப்பாவும் பராசரனும் போயிட்டார். சத்தியவதியும் தன்னுடைய உடம்புல இருந்த அந்த நீச்ச நாத்தம் போயிடுத்துன்றதுக்காக அவளும் போயிட்டா. ஆனால் இந்த குழந்தை அங்கேயே வளர்ந்துன்னு இருக்கு. அதனால் அந்த குழந்தையில ஊரில் இருக்க மக்கள்லாம் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2 தீவுக்கு நடுவில் இருந்தானே கருப்பேன் அவன்ட்டாங்க. அந்த குழந்தைக்கு பேரே என்னன்னா, பேரே வைக்கல. ஸோ அந்த என்ன பண்ணிட்டாங்க, 2 தீவுக்கு நடுவில் வந்த கருப்பேன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டா. அவனுக்கு பேர் தான் கிருஷ்ண துவைபாயனர். ஓகேங்களா? அடுத்தது அவருடைய ஓன் சாமர்த்தியத்தில் தபஸ் செய்து, ஏன்னா தபஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். வேதத்திலேயே சொல்றது தத்தி தபஸ் தப்தி தபஹ, தபத்துக்கு மேலே வேற இல்லை. அதனால தான் வால்மீகி மகரிஷி தன்னுடைய ராமாயணத்தில் முதல் வச்ச வார்த்தை என்னன்னா, தபஸ்வாத்தியாய நிரதம். தபஸ். இன்னைக்கும் இந்திரன், விரோச்சனன், நான் எல்லாரும் போய் பார்க்குறேங்க பண்ணுறது தபஸ். பிருகுவல்லியில் போய் பார்த்தீங்கன்னா பிரம்மா சொல்லி கொடுக்குற ஒரே இது வாருணி வித்யாவில் போய் பார்த்தீங்கன்னா தபஸ். தபஸ் சதபோ தப்யத அப்படின்ற. ஸோ அந்த தபஸ் தான் பெரிய விஷயமே. ஸோ அந்த தபஸ் பண்ணுறார். அந்த தபஸின் பலனாக அவர் அந்த வியாசம் என்னும் பீடத்தை அலங்கரிக்கின்றார். வியாசம் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் அ பீட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம்ன்றது ஒரு போஸ்ட், யார் வேணால் வந்து உட்காந்துக்கலாம். பிஎம்ன்றது ஒரு போஸ்ட், யார் வேணால் வந்து உட்காந்துக்கலாம். அதே போல் வியாசாச்சாரியார் பீட்டம் அப்படின்றது இன்றைக்கும் ஒரு பீட்டம். அதனால தான் பாகவதம் சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பாகவதம் சொல்லுவாங்க, முதல் ஸ்லோகம் சொல்லும் போதே ஒருத்தர் வந்து மாலை போடுவார். நம்ம என்ன நினச்சிப்போம், அவர் கேமராக்காக மாலை போடுறாரு. கேமராக்காக மாலை போடல, அந்த வியாச பீட்டத்தில் அவங்க உட்காந்து சொல்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாலையை கொடுக்குறாங்க. அவரே வியாசராக கருதப்படுவார் அப்படின்றது அங்கே. அதே மாதிரி வால்மீகி ராமாயணம் சொல்லும் போதும், அதே மாதிரி பகவான் சங்கர பகவத்பாதாலும் வியாசபீட்டம்னு ஒன்று வச்சுருக்கார். இன்றைக்கும் சிங்கேரி இதுலலாம் இன்றைக்கும் வித்வத் சதஸ்லாம் நடக்கும்போது வியாசபீட்டம்னு ஒன்று வச்சுருப்பாங்க.
ஸோ இந்த வியாசாச்சாரியார் என்ன பண்ணார், உருவாகி அந்த கிருஷ்ணத்வைபாயனர் என்பவர் வியாசர்னது என்னன்னா பிரித்து கொடுக்கிறவர், பகுத்து கொடுப்பவருக்கு வியாசர்னு பேர். ஆர் ஒன் ஹூ கம்பைல்டு எவ்ரிதிங். கம்பைலிங் மீன்ஸ் ஆல்ரெடி இருக்கும். பூ மாலை இப்போ தோத்தாங்கன்னு வச்சுக்காங்களேன், ஒருத்தங்க பூ கட்டுறோன்றோம், பூவை அவங்களே வச்சாங்களா? பூவை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்பா, இவன் நாரை எடுத்து தோத்துருப்பா. ஓகேங்களா? அதே போல் மந்திரங்கள் எல்லாம், வேத மந்திரங்கள் எல்லாம் அங்கிங்கேனாதபடி எல்லா இடத்துலையும் இருந்துச்சு, ஸ்கேட்டர்டாக இருக்குது. அதை என்ன பண்ணார், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் அப்படின்னு 4 பிரித்து கொடுத்தார். அந்த பிரித்து கொடுத்த அந்த பீட்டத்துக்கு பேர் வியாச பீட்டம். ஓகேங்களா? அதில் யார் வேணால் வியாசராக உட்காரலான்னு பின்னாடி அவரே வந்து ஒரு சம்பிரதாயத்தையும் உருவாக்கிட்டார். இப்போ இது ஒரு பங்கு. வியாசருடைய கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வேதத்தை பிரித்து கொடுத்தது. இப்போ வேதத்தை புரிச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வேதத்தின் துணையாக அங்கங்கள் எல்லாம் தேவை. 4 வேதத்தை பிரித்து கொடுக்கணும்னா 6 அங்கம் தேவை. சீக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தசம், ஜோதிஷம்ன்ற 6 அங்கம் தேவை. இந்த அங்கத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு உபாங்கங்கள்னு இருக்கு. அந்த உபாங்கங்கள் தெரியாமல் இதை நம்ம வந்து ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதுக்கு தனுர்வேத, கந்தர்வ வேதா, நிறைய அது மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதுங்களெல்லாம் தெரிஞ்சுட்டு 16 கலைகள் இருக்குது. அந்த 16 இல்லை 18, இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 18 கலைகளோடு சேர்ந்த மகா சோடஷியா இருக்கக்கூடிய அந்த வித்தியெல்லாம் ஒன்றாக நமக்கு கற்று இந்த உலகத்திற்கு கொடுத்தவர் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். அவர்தான் முதல் குரு, ஆதி குருவாக இருக்கிறதுனால. ஏன்னா முதல் குருன்னா உடனே நம்ம சொல்லலாம், சுவாமி இந்த பக்கம் எனக்கு சிவன் தானே ஆதி குரு, இல்லை இந்த பக்கம் நாராயணன் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்களது நம்ம பிரித்து வச்சு நம்ம உலகத்திற்கு கொடுத்தவர் வியாசர் தான். ஓகேங்களா? அதனால் சதாசிவ சமாரம்பாம்னு சொன்னாலும் போதும், இல்லை லக்ஷ்மிநாத சமாரம்பாம்னு சொன்னாலும் சரி. ஆனால் அடுத்த வர குரு யாருன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒரு குருவாக குருபீடத்தில் இருக்கிறது வியாசாச்சாரியார். அந்த வியாசருக்கு அப்புறமா அவர் கோவிந்த பகவத் பாதால், அவருடைய சிஷ்யன் சங்கர பகவத் பாதால். சங்கர பகவத் பாதால் கிட்ட கோவிந்த பகவத் பாதால் சொன்ன விஷயமே ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணானாம். இது 3த்தையும் எனக்கு பக்குவப்படுத்தி இன்னும் மக்களுக்கு சுலபமாக கொடு அப்படின்னார். அதனால் அவர் என்ன பண்ணார், தசோபனிஷத் ப்ளஸ் ஸ்மிருதி கிரந்தமான பகவத்கீதை இதெல்லாம் ஏற்படுத்தி வியாசரையும் மதிக்க வேண்டும் என்பதற்காக வியாசர் உருவாக்கிய பிரம்மசூத்திரம் அல்லது போதாயன இதுன்னுறது, இல்லை பத்ராயண விற்த்தின்னுறது, இல்லை சாரீரக மீமாம்சா, எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான். நான் பேர் வேறு வேறு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரே இது தான். பிக்ஷு சூத்திரம் எனப்படும் இந்த பிரம்மசூத்திரத்தை கொடுத்தது அவர் தான். 4 வேதத்தை கொடுத்தவர் அவர் தான். புராணங்கள் நிறைய புராணம் இருக்கு. சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம்னு அத்தனை புராணங்களையும் கம்பைல் பண்ணி இது இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு ஃபார்ம், ஒரு ஃப்ரேம் கொடுத்து உருவாக்குனவர் வியாசாச்சாரியார் தான். இதெல்லாம் பண்ணிட்டாரா? அப்புறமா இது தனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதா. எப்போவுமே ஒரு ஞானியோடைய பெரிய இது என்னென்னா தனக்கு மட்டும் அதை வச்சிருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும். அப்போ தான் அது செழிப்பாக வளரும்னு சொல்லி பைலர், பிட்பலாதர் எல்லாம் மகர்ஷிகள் எல்லாம் கூப்பிட்டு, நீ ரிக்வேதத்தை எடுத்துக்கோப்பா, நீ யஜுர்வேதத்தை எடுத்துக்கோப்பா, நீ சாமவேதத்தை எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு நீங்கள் இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டார். ஓகேங்களா? இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தனக்கு மட்டும் அது உரிமைன்னு வச்சுருந்தாங்க. உடனே வேதவியாசர் பார்த்தார், ஐயோ இப்படி போச்சுன்னா மற்ற பாமர மக்களுக்கு தெரியாமல் போயிடுமே அப்படின்றதுக்காக தன் பிள்ளையாகிய சுகாச்சாரியரையே கூப்பிட்டு, நான் கற்றுக் கொடுத்த அந்த 4 வேதத்தையும் உனக்கும் சொல்லி கொடுக்குறேன், ப்ளஸ் எங்கள் அப்பா கிட்ட பராசரர் அவருடைய சக்தி இருக்கார்ல, அவர்கிட்டெல்லாம் நான் கற்றுன்ட்டதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி 18 புராணங்களையும் சிம்பிளிஃபை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தார். ஸோ எந்த இடத்துல இருந்தாலும், வர்ணம், ஆசிரமம், தர்மம் எதில் இருந்தாலும் யார் வேணாலும் இதை கற்றுக்கலாம். ஏன்னா அவரே வந்து இன்ன அப்பா இன்ன அம்மான்னு சொல்ல முடியாது. பராசரர் உயர்ந்த குலம், சத்தியவதி நம்ம உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். உடனே நீங்கள் வந்து சுவாமி இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எந்த குலமாக இருந்தாலும், எந்த தர்மமாக இருந்தாலும், எந்த ஆசிரமமாக இருந்தாலும் அத்தனை பேருக்குமே வேதம் என்பது பொது.
அப்படின்னு சொல்லி வேதவியாசர் தன்னுடைய மேக்னானிமிட்டியை எடுத்து அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கார். ஒரு பக்கம் வேதமாக கொடுத்தார், இன்னொரு பக்கம் ஸ்மிருதியாக கொடுத்தார், இன்னொரு பக்கம் இதிகாசமாக கொடுத்தார், இன்னொரு பக்கம் புராணங்களை கொடுத்துருக்கார். இத்தனையும் கொடுத்து அவர் தன் வாழ்க்கையை செலவிட்டதுனால பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் சங்கர பகவத் பாதால் கொண்டு, ராமானுஜர் கொண்டு, மத்வாச்சாரியர் கொண்டு அத்தனை பேரும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரையே கடவுள். நம்ம எந்த இதுல வருமோ முதல்ல அந்த ஆதிகுரு, அடுத்த குருவா நமக்கு இருக்கிறது யாருன்னா வேதவியாசர் தான். அடுத்தது யார் வராங்கன்னா அந்த பரம்பரையிலிருந்து யார் வந்தாலோ அந்த குரு அப்படின்னு வச்சு இன்னைக்கு வரைக்கும் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம். அதனால தான் அந்த ஸ்லோகம் சொல்லும்போது அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இன்னைக்கு வரா, நாளைக்கு இன்னொருத்தன் வருவான், அவரும் குரு தான். ஏன்னா அவிச்சின்னமா அந்த பரம்பரை அன்புரோக்கன் அப்படியே வந்துட்டு இருக்கே அப்படின்னு சங்கர பகவத்பாதர் என்ன பண்ணார், சத்வாரி ஆம்நாய பீட்டத்தை வச்சு அந்த பீட்டத்தில் அலங்கரிக்கிறவங்க ஸ்ருங்கேரி ஆகட்டும், பூரி ஆகட்டும், பத்ரிகாசிரமம் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் அந்தந்த ஆசிரமத்தை உருவாக்கி அவங்க இதே பரம்பரையை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துப்படுத்தினார். அதே போல எம்பெருமானார் ராமானுஜர் என்ன பண்ணார், அவர் 1000 சிஷ்யர்கள் வச்சிருந்தார். ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய பெரிய மடாலயங்களை உருவாக்கினார். அந்த காலத்துக்கு அவ்வளவு தேவைப்பட்டது. அதனால் அவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு மடாலயங்களையும் வச்சு அவரும் என்ன பண்ணார், முதல் ஆதிகுருவா நாராயணன் லக்ஷ்மிநாதன், அதற்கப்புறமா என்ன பண்ணுவார் நாதமுனி, நாதமுனிக்கு அப்புறமா அப்படியே அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம். இன்னைக்கு இருக்கிற பரகால ஆசிரமாகட்டும், அகோபில மடம் ஆசிரமாகட்டும், இல்லை ஆனந்தவன் சுவாமி ஆசிரமமாகட்டும், இல்லை திருக்குறந்த ஒரு ஆசிரமமாகட்டும், இன்னைக்கு இருக்கிற ஆசிரமம், இன்னைக்கு இருக்கிற அந்த ஆச்சாரிய பீடத்தில் இருக்கிறவா வரைக்கும் நம்ம வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அப்படின்றதுக்காக தே ஸ்டார்டட் குரு பரம்பரா. பாருங்க எவ்வளோ பெரிய பரம்பரையை நமக்கு காப்பாற்றி, எவ்வளோ இது ஒரு நாள் 2 நாள்ல நடக்கல, அநேக ஜென்மங்கள்லாம் வந்திருக்கும். அத்தனை பிறப்பு, அத்தனை உலகம் மாறின்னு இருந்திருக்கும். எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க, இதுக்கு நடுவில் அந்நியர்கள்லாம் வந்திருப்பாங்க, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வேலை போயிருப்பாங்க. சில பேர் இன்னொன்று அப்போ எழுதா கிளவியாக இருந்தது இது வேதமே. சோத்ரியஸ்ய சாகாமகதஸ்ய எல்லாம் காது செவி வழி கேட்டு சிந்தையில் ஊறியன. அப்படி வந்த அந்த வேத இதிகாச புராணங்களை எல்லாம் காத்து ரட்சித்து இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்தை உருவாக்கி எடுத்துட்டு வந்தவர் தான் வியாசர். அந்த வியாசர்ல இருந்து தர்ஷன ரீதியா ஒவ்வொருத்தரும் அந்த சனாதன தர்மத்துல பிரிஞ்சாங்க. அத்வைத்தம், பரமானந்தம் அப்படின்னு ஏகமேவா அத்விதீயம்னு சங்கர பகவத் பாதால் சொன்னார். இல்ல அதுலேயே சித் அச்சித் சதசத் ரெண்டுமே இருக்கு. சித்தாகவும் இருக்கின்றது, அச்சித்தாகவும் இருக்கின்றது, சித்தும் அச்சித்தும் சேர்ந்தும் இருக்கின்றது அப்படின்னு ராமானுஜர் சொன்னார். இல்லப்பா, 2 வெரைட்டி தான், ஒன்று சித்து இல்லை அச்சித் துவைத்தத்தில் மத்வாச்சாரிய சொன்னார். அதுக்கப்புறமா பின்னாடி நிறைய நீம்பாகாஸ், வல்லபாஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒன்னே ஒன்று என்னன்னா, வியாசர் கொடுத்த ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 தான் பேஸு. அதற்கு வியாசரும் அங்கீகாரம் தந்திருக்கார். ஏன்னா சங்கர பகவத்பாதால் பிரம்மசூத்திரம் படிக்கும்போது சங்கர பகவத்பாதால வியாசாச்சாரியரே பத்ரிகாசிரமத்தில் சந்திச்சு சோதிச்சு நீ எழுதின கமெண்ட்ரி நன்னா இருக்குன்னு சொல்லியிருக்கார். ராமானுஜர் அதே போல விற்த்திகார மதத்தை தழுவி அதே போல பிரம்மசூத்திரத்துக்கு விற்த்திகளை அவர் எடுத்துட்டு வரும்போது பாதராயணர் போய் அந்த இடத்துல வியாசாச்சாரியார் அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதே போல மத்வாச்சாரியார் அவரும் பிரம்மசூத்திரத்துக்கு 2 பாஷையும் எழுதி வச்சிருக்கார். 2த்தையும் படிச்சு பார்த்துட்டு ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு அங்கீகாரம் பண்ணியிருக்கார். இப்ப யாரால் உருவாக்கப்பட்டதோ அவரே இவர்களை எல்லாம் அங்கீகாரம் பண்ணியிருக்கும் போது அந்த குருமார்களை நாம் இவர் பெரியவர் அவர் சின்னவர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வியாசர் அங்கீகாரம் பண்ணியிருக்கார். அவருடைய இதுல இருந்து தான் இந்த சனாதன தர்மம்னு இருக்கு. அப்ப அந்த இதுவை நம்ம யாரும் கலைக்கிறதுக்கோ கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ நமக்கு தகுதி இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பரம்பரையில் வந்த அத்தனை பேரையுமே நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், குருன்றவங்க நம்ம ஆத்ம வித்தியை கொடுக்கக்கூடியவர்கள், அஜ்ஞானத்தை நீக்கக்கூடியவர்கள். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதில் போய் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. நீங்கள் சக்ஸஸ் ஆகியிருக்காங்களான்னு எப்படி சுவாமி சொல்ல முடியும் அப்படின்னா, இவ்வளோ நாள் ஒர்க் ஆகியிருக்கே,
இன்னைக்கும் ஸ்ருங்கேரி பீட்டம் இருக்கு, காஞ்சி பீட்டம் இருக்கு, பத்ரிகாசிரம பீட்டம் இருக்கு, ராமானுஜர் பீட்டங்கள் இருக்கு, ஆண்டவன் சுவாமி ஆசிரமம் இருக்கு, பரகால சுவாமி ஆசிரமம் இருக்கு, அதே மாதிரி இந்த பக்கம் திருக்குறுகு ஆண்டவ சுவாமிகள் இருக்காங்க. எல்லா சம்பிரதாயத்திலையும் அந்தந்த வித்வான்கள், விதுஷுகள், யதிகள் வந்துன்னு தானே இருக்காங்க. அப்ப இந்த யதிகள் பண்றவங்க எல்லாமே அந்தந்த தர்மத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதே குருகுலம், பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம் எல்லாமே பக்குவமா வந்துட்டு தானே இருக்கு. அப்ப அந்த சம்பிரதாயம் இன்னைக்கும் காக்கப்பட்டு கொண்டுதானே இருக்கின்றது. அதிலும் முக்த ஜீவாத்மாக்கள் உருவாகி கொண்டுதானே இருக்கின்றார்கள். அதிலும் பக்தர்கள் எல்லாம் பகவானை அடையறதுக்கு காரணமாகி கொண்டுதானே இருக்கின்றார்கள். அப்ப அத்தனை பேரு அடைஞ்ச விஷயத்துல நல்லா ரோடு போட்டுட்டார், டோல்கேட்டும் போட்டுவிட்டார், ஃபஸ்ட் கிளாஸாக நம்மளை காரை மட்டும் ஓட்ட சொல்கிறார். அப்போ நம்ம ஈஸியாக போய் அந்த இடத்துல ஓட்டினா நம்மளால் ஈஸியாக போய் சேர முடியுமா முடியாதா? இதுதான் நம் வாழ்க்கையும். சனாதன தர்மம் என்பது நம் ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் குருமார்களும் ஆல்ரெடி அந்த ரோட்டை போட்டு வச்சுட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க போன அந்த ரோட்டில் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக போய் சேர்ந்துருப்போம். ஆனால் சரி ஓகே சுவாமி போகிறோம் நம்ம தானே நான் தானே பிரயத்தனம் பண்ணுறேன்ற அந்த எண்ணத்தை குலைப்பதற்காக அதுலேருந்து கொஞ்சம் அப்படி டிஷ் இல்லைப்பா நீ போடலை, இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க போட்டு வச்சுருக்காங்கன்னு அவங்க போட்டவங்களுக்கு நம்ம ஒரு டோல்கேட் ஃபீ கட்டுறோம்ல, அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஃபீ நம்ம ஃபீஸ் கட்டலை இந்த இடத்துல, அவங்களுக்கு ஒரு கிருத்தஜ்ஞை கொடுக்குறோம். அதுதான் குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமான்றவங்க பிரம்மச்சரியத்தையும் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணுவா அவங்களுக்கும். ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தன்னுடைய குருகுலத்தில் இருக்கும்போது அந்த குரு யார் யார் யஜுர்வேதம் சொல்லிக் கொடுக்கலாம், சாமவேதம் சொல்லிக் கொடுக்கலாம், அதர்வ வேதம் நல்லா ஞாபகம். ஸ்கூலில் இருக்கவங்களுக்கு கிடையாது. டீச்சர்ஸ் டே இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் குரு பூர்ணிமா டே. ஓகே, டீச்சர்ஸ் டேன்னுறது லௌகிக சத்தையை சொல்லிக் கொடுக்குறவங்க, ஆத்தியாத்ம வித்தியை சொல்லிக் கொடுக்குறவங்க தான் குருங்க, ஆச்சாரியர்கள். அவங்களுக்கு ஒரு கிருதஜ்ஞ நன்றி பாராட்டும் நாளாக அவர்களிடம் நாம் சாக்ஷாத் அவங்க காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணி, எனக்கு இவ்வளோ நாள் சொல்லிக் கொடுக்குறீங்க, நீங்கள் எதுவும் ஃபீஸ் கூட கேட்கல, நாங்கள் கொடுக்குறதையும் நீங்கள் ஏற்றுக்கல, இருந்தாலும் உங்கள் காருண்யத்துக்கு எங்களுடைய கட்டாட்சம், உங்களுடைய அனுகிரகம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி அவங்ககிட்ட பண்ணுறது தான் அந்த குரு கிருப்பா. அதுக்குன்னு ஒரு நாளை வச்சுட்டு இருக்காங்க. எப்படி இன்னைக்கு உமன்ஸ் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, டாங்கி டே, மங்கி டேலாம் வச்சுருக்கோமோ, அதே போல் அந்த மாதிரி டே இல்லை இந்த டே. நம்ம குரு எதையுமே கேட்காம நம்மக்கிட்ட கொடுத்துட்டுருக்காரு எல்லாத்தையும். அவருக்கு ஒரு நாள் நம்மளுடைய கிருதஜ்ஞையை எடுத்துன்னு போய் கொடுக்கலாம் அப்படின்ற வினயத்தை காட்டுறதுக்காக குரு பூர்ணிமான்னு வச்சிருக்கோம். அந்த குரு பூர்ணிமாலேயே அந்த குரு என்ன பண்ணுவார், எனக்கு நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்ல மாட்டார். அவர் என்ன பண்ணிடுவார், அன்னைக்கு முதல்ல நான் சொன்னேன்ல ஆதி குருவா இருக்கிறவங்க மீன்ஸ் சிவனாகட்டும் வைஷ்ணவமாகட்டும் யாரோ அந்த குருவை வச்சுட்டு அவருக்கு கீழே அடுத்தது நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க சங்கர மடத்துலையோ காஞ்சி மடத்துலையோ சிங்கேரி மடத்துலையோ எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் ஒரு பெரிய மண்டபம் கட்டியிருப்பாங்க. அதில் முதல்ல கிருஷ்ண பரமாத்மாவை, அவருக்கு கீழே வியாசாச்சாரியார், அதுக்கப்புறமா அவங்க சங்கர பரம்பரைனா சங்கராச்சாரிய ஒவ்வொரு லெமன் வச்சு விடுவாங்க. அவங்க சார்பாக ஒவ்வொரு லெமன் வச்சுட்டு அந்த லெமனுக்கு அந்த பூஜை பண்ணுவாங்க, பாத பிரக்ஷாலம். அது குட்டியாக இப்போ நீங்கள் இவ்வளோ தொழில் சுவாமி நமக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லை, இன்னொன்று மந்திரம்லாம் தெரியாதுன்னா ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம மனசார அவங்கள இருக்கிற இடத்துலையே உட்காந்துன்ட்டு அவங்க பாதத்தில் பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி, அஸ்தையோ ஆச்சமணியம் சமர்ப்பயாமி, ஸ்நானம் சமர்ப்பயாமி, தூபம் சமர்ப்பயாமி, தீபம் சமர்ப்பயாமி. ஒரு மனசார நம்ம எதுவும் உடனே கையில் தூபம்லாம் வச்சுன்னு சுத்த போகிறதில்ல, இல்லை தீபம் காட்ட போகிறதில்ல, இல்லை வெத்தலை பாக்கெலாம் கொடுக்க போகிறதில்ல, இல்லை ஒரு சொம்பு தண்ணி கூட விட போகிறதில்ல. மனசுலேயே அதுதான் உத்தமமானது. மானசோ உத்தமம் ஜபகன்னுவாங்க. அப்போ அந்த மனசுலேயே ஆதிசங்கரருக்கு, வியாசாச்சாரியருக்கு, கோவிந்த பகவத் பாதாளுக்கு, சுரேஸ்வராச்சாரியருக்கு, அஸ்தாமலகருக்கு, அதே குரு பரம்பரையில் வந்த தோட்டகாச்சாரியர்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே அந்த பரம்பரை. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ருங்கேரியில் 36வது பீட்டம், 36 பேர் யார் யாருன்னு நமக்கு தெரியாது. சுரேஸ்வராச்சாரியர்லேருந்து இப்போ இருக்க வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது விதுசேகர சுவாமிகள், பாரதிய தீர்த்த மகாசுவாமிகள், அவங்களுக்கு அப்புறமா சந்திரசேகர அபினவ வித்யாதித்த மகாசுவாமிகள், அவருக்கு முன்னாடி சந்திரசேகர சுவாமிகள், அவருக்கு முன்னாடி நரசிம்ம பாரதி, இவர் இருந்தது. அதுக்கு மேலே தெரியாது, நமக்கு தெரியாதுன்னா ஆப்வியஸ்லி வி டோன்ட் நோ. ஆனால் அங்கே இருக்குது, அவள் பண்ணுறா. அப்போ அதை பார்த்தா நமக்கு புண்ணியம் தானே. நமக்கு அந்த ஸ்ரத்தை இல்லை, இன்னொன்று தெரியல, ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஸோ அதை பார்க்கும்போது ஓ இவ்வளோ பெரிய பரம்பரை, அவங்கள அவ்வளோ திடகாத்திரமாக ஸ்ரத்தையோடு பண்ணுறாங்களே, அதுக்கே ஒரு நமஸ்காரம் பண்ணால் அவங்க பண்ணதில் நமக்கு பாதி புண்ணியம் வரும். ஒன்றுங்களா. ரெண்டாவது, நம்மளும் மனசுலையே பண்ணிக்கலாம் சங்கல்பம் வச்சுன்ட்டு.
இதற்காக தான் இந்த குரு பூர்ணிமா அப்படின்னு ஒரு நாளை வச்சுருக்காங்க. இப்போ இந்த குரு பூர்ணிமா ஏன் சுவாமி வை தே செலக்ட் திஸ் பூர்ணிமா, தேர் ஆர் சோ மெனி பூர்ணிமா, வை யூ வாண்ட் டு செலக்ட் திஸ் பூர்ணிமா அப்படின்னா, வேதவியாசர் எந்த இடத்துலையுமே சொல்லலை, தாம் பேரையே சொல்லிக்கல. வேதவியாசர்ன்றதே அவர் பேர் கிடையாது. பத்ரிகாசிரமத்தில் இருந்ததுனால அவருக்கு பேர் பாதராயனர்னு பேர். கிருஷ்ணத்வைபாயனர் 2 தீவுக்கு நடுவில் பிறந்ததுனால அவருக்கு கிருஷ்ணத்வைபாயனர். அப்போ அவருடைய உண்மையான பேர் என்ன யாருக்குமே தெரியாது. உண்மையான பேரே தெரியாத போது என்னைக்கு பிறந்தார்னு யாருக்குன்னா தெரியுமா? அப்போ அதுவும் தெரியாது. அவரும் ஏன்னா ரிஷிகள்லாம் நதி மூலம் ரிஷி மூலம் சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்மளே ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த நாளில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, நான் சொல்கிறது பல வருடங்களுக்கு முன், பல ஆச்சாரியர்களுக்கெல்லாம் முன்பு சங்கர பகவத்பாதால் தான் இதை எடுத்துகிட்டு வந்தார். குரு பூர்ணிமா அன்னைக்கு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இதுதான் வெய்ய காலம் முடிஞ்சு மழை காலம் ஸ்டார்ட் ஆகிற வருஷம். நமக்கு 4 விதமான ரித்துக்கள் இருக்குது. கிரீஷ்ம, யத்ம, ஷரத் ரித்து அப்படின்வா. இதில் இந்த மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் ஆனி ஆடியில் உங்களுக்கு எந்த விதமான நல்ல காரியங்களும் கிடையாது. நீங்கள் பாருங்கள், ஆனி மாதத்தில் எந்த கல்யாணமும் நடக்காது, வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் நடக்காது, எதுவும் பண்ணிக்க மாட்டா. ஆடி மாதம் சுத்தம், இட் இஸ் ரூல்ட் அவுட், ஏன்னா பண்ணக்கூடாதுன்னு வாங்க. அப்போ இந்த காலத்தில் நம்ம வச்சுக்கலாம். இது இட்ஸ் அ ஃபிக்ஸட் டைம். வெய்ய காலம் முடிஞ்சு மழை காலம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மழை காலத்தை ஏன் சூஸ்ன்னா, சன்னியாசிகள்ன்றவங்க எதிகள்லாம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. ஒரு இரவோ 3 இரவோ ஒரு வீட்டிற்கோ இல்லை 3 வீட்டிற்கோ போய் யாச்சகம் கேட்டு கிடைத்ததை மட்டுமே, நம்ம அங்கே போய் ஸ்விக்கிலேருந்து ஜொமேட்டோலேருந்துலாம் ஆர்டர்லாம் பண்ண முடியாது. ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு, சார் எனக்கு பீஸா தான் வேணும் அப்படின்லாம் கேட்க முடியாது. அவன் என்ன கொடுக்குறாளோ, நேற்று வச்சுதை கொடுப்பாங்க, இல்லை முன்னாடி நேற்று வச்சு கொடுப்பாங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுவா. நம்ம வாய முடியும் கம்னு தான் போகணும். ஸோ அப்படி கிடைத்ததை ருசிக்காமல் உண்டு அவங்க பாட்டும் போயிட்டு இருக்கவங்க தான் எதிகள். அந்த மாதிரி எதிகள்லாம் இருக்கிற காலம், இந்த வெய்ய காலம் முடிஞ்சு மழை காலம் வரும்போது அவங்க எங்கேயும் வெளியே போக முடியாது. ஏன்னா அவங்க எங்கன்னா நடந்தா அந்த பூச்சி கீச்செல்லாம் இருக்கும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், ஆடி மாதம் ஆவணி மாதம் இதுவில் தான் நிறைய பாக்டீரியாஸ் வைரஸ்லாம் ஜாஸ்தி ஸ்ப்ரெட் ஆகும். அம்மை போடுறதெல்லாம் அந்த காலம்தான், ஆடி மாதத்துல தான். அப்போ நீங்கள் இது பாருங்கள், எவ்வளோ பெரியவங்க எவ்வளோ அழகாக யோசிச்சு வச்சுருக்காங்க. அந்த மண்ணில் இருந்தும் அந்த கால இதுவெல்லாம் கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகும்போது பாக்டீரியாஸ் வைரஸ்லாம் ஜாஸ்தியாகும். அப்போ இவர்களுக்கும் உபாதி வரக்கூடாது, இவங்க அதெல்லாம் மெதிச்சு எங்கன்னா உயிரிங்களுக்கெல்லாம் சேதமும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அபயம் சர்வபூதேஷுன்னு இவங்க பிரதிஜ்ஞை பண்ணியிருக்கிறதுனால அந்த எதிகளை கொண்டே இந்த நாளை நம்ம கொண்டாடணுன்றதுக்காக எதினாம் எதியாக இருக்கக்கூடிய வியாசாச்சாரியார் அவருடைய தினத்தை இந்த பூர்ணிமாவில் வச்சுட்டு அதுக்கு ஒரு லேண்ட்மார்க், ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த குரு பூர்ணிமா வச்சுட்டு அதற்கப்புறமா அவங்க ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு நாளும் 3 நாட்களோ தான் இருக்கணும்னு விதி. ஆனால் இந்த சாதுர்மாசியத்தில் மட்டும் என்ன பண்ணுவாங்க, 4 மாதம் அங்கேயே தங்கிடுவாங்க. ஏன், 12 மாதங்கள் இருந்தால் ஒரு வருஷம், அதில் 4 நாளாக பிரிச்சுக்கோங்க. 4 3 12 ஆச்சா. இந்த 4 மாதம் ஃபுல்லாக மழை பெய்ய போடுது. அப்போ இந்த 4 மாதம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, மழை காலத்தில் வெளியே போக முடியாது. ஆனால் வெளியே போகலன்னா இவனுக்கு பிச்சை கிடையாது, பிச்சையும் வேணும். அதே நேரத்தில் இவன் வெளியவும் போகக்கூடாது. அதே நேரத்தில் தனக்கு தெரிந்த ஞானத்தை அந்த ஊர் மக்களுக்கும் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் அவன் காட்டிலேயே உட்காந்துட்டு இருந்தான், எங்கன்னா தீர்த்தத்தில் இருந்தான். அப்போ இந்த தசனாமி சம்பிரதாயத்தில் இருக்கிறவாலும் அந்த ஊர் மக்களுக்கு போய் ஏதாவது ஒரு நல்வழி காட்டணுமேன்றதுக்காக இவர்கள் போய், சன்னியாசிகள் எல்லாம் போய் ஒரு கிராமமாகட்டும், ஒரு நகரமாகட்டும், ஒரு தீர்த்தமாகட்டும், ஒரு மலை மடுவாகட்டும் அங்கே போய் தங்கிடுவாங்க. தங்கி இது ஏன்னா 2 விதத்தில் இது யாரும் பாருங்கள், சங்கர பகவத்பாதாலும் லேஸ்பட்டவர் இல்லை. 2 விதத்தில் இது யூஸ்ஃபுல். ஒன்று, அவங்க ஒரு ஆசிரமம்னு ஒரு இடம் கட்டி உக்காந்துட்டு இருப்பாங்க, இந்த இடத்த விட்டு வெளியே போக மாட்டான். அப்போ அவன் இது ஏன் இடம்ன்ற அபிமானம் வரும். அந்த அபிமானத்தையும் தியாகம் பண்ணணுன்றதுக்காக அவங்க இருக்கிற ஆசிரமத்துலேருந்து வெளியே போனி. 2வது, நீ இவ்வளோ நாள் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டல சொசைட்டிக்கு, இன்னைக்கு ரிட்டர்ன் பண்ணி நீ அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு கிராமமோ நகரமோ தீர்த்தமோ அந்த கிரியோ அந்த இடத்துல போய் நீ தங்கி அங்கே இருக்கிற மக்களுக்கு உன்னுடைய ஞானத்தை எடுத்து கொடு அப்படின்றதுக்காக அந்த மக்களும் வாழ்க்கையில். ஏன்னா அப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த தச்சனோ கொல்லனோ யாராக இருந்தாலும் மழை காலத்தில் வெளியே போக மாட்டா. அப்போ அவங்களுக்கும் லெத்தார்ஜி வருதா, வீட்லேயே சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், அவன் எனக்கு ஏதாவது தப்பு பண்ண தோணும். அப்போ அவனுக்கு தர்மத்தை அப்போ தான் ஊட்ட முடியும்ப்பா. நீ என்ன பண்ணு, காலையில் பூஜை பண்ணு, ஈவினிங்கில் அவனுக்கு நல்ல தர்மத்தை உனக்கு தெரிந்ததெல்லாம் அவனுக்கு சொல்லு. அப்போ அந்த
கூட நம்ம நெகட்டிவாக வர சென்சஸ்லாம் கூட பாசிட்டிவ் ஆங்கிளில் கிரியேட் பண்ணி அவனுக்கு சத்தர்மத்தை வளர்த்துக்கொள் அப்படின்றதுக்காக சாதுர்மாசியம் வச்சாங்க. ஆனால் இவ்வளோ சொன்னேன்ல, இன்றைக்கி அவ்வளோ சாதுர்மாசியம் நம்மக்கிட்ட இல்லை. இப்போ 4 மாதம் இருக்கணும். 4 மாதம்னா ஸ்ட்ரிக்டாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல. அதனால் அவரே என்ன பண்ணிட்டார், 4 மாதங்கள் இல்லை என்றால் 4 பட்சங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 4 பட்சம்னா என்னென்னா, ஒரு பட்சம்ன்றது அமாவாசைன்றது ஒரு பட்சம்னு வச்சுக்கோங்க, பூர்ணிமானது ஒரு 15 நாள். அப்போ 4 பௌர்ணமி வந்தால் போதும். அப்போ என்னாச்சு, 2 மாதம் தான் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ 2 மாதம் தான் ஃபாலோ பண்ணு. ஏன்னா இப்போ இருக்கிற இன்னொன்று, இன்னைக்கு இருக்கிறது என்ன யுகம், கலியுகம் இல்லை. குரு பிரம்மா குரு விஷ்ணு கூகுள் தேவோ மகேஸ்வரர். ஏன்னா கூகுள் ஆச்சாரியர் வச்சு தானே எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அப்படி இருக்கிற காலத்தில் இவன் தங்க மாட்டான், நம்ம பேசுறதையும் கேட்க மாட்டான். அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் டைமுக்குள்ளார எவ்வளோ கன்சைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீ கொடுத்துரு அப்படின்றதுக்காக 4 பட்சத்தை வச்சு அந்த பட்சத்துலேயும் அவனுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துடலான்னு சொல்லி, ஒரு விதத்தில் எதிகளுக்கும் வைராக்கியம் வேணும், ஆசிரமத்தை விட்டு விலகி போய் நான் அவங்களுக்கு சேவை பண்ண முடியும்னுறது. 2வது மீன்ஸ் நான் இல்லை, எல்லா எதிகளும். 2வது அங்கே இருக்கிற மக்களுக்கும் இப்படி ஒரு துறவ ஆசிரமமும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அவனுடைய காலகட்டங்களும் அவன் நல்ல, ஏன்னா இந்த சாதுர்மாசியத்தில் யார் யாரெல்லாம் எதிகளுக்கெல்லாம் சேவை செய்கிறார்களோ அத்தனை சேவையோடைய பலனும் அவங்க வீட்டுக்கு தான் போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சி இல்லை ஸ்ருங்கேரி மடம், அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ இங்கேருந்து சாதுர்மாசியத்துக்காக வெளியே கிளம்பிடுவா. அந்த கிராமத்தில் இருக்கிற மண்ணை தான் யூஸ் பண்ணணும். நான் சொல்கிறது எத்தி தர்ம சமுச்சயத்தில் யாதவ பிரகாஷர் எழுதுனதை வச்சு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? உடனே நீங்கள் போய் பார்த்தீங்களா கேட்டிங்களா எங்கிட்ட கேட்காதீங்க. அந்த மண்ணை ஒரு மூட்டை மாதிரி எடுத்துன்னு வந்து அதுக்கு ஒரு கோவில் மாதிரி கட்டி அந்த இடத்துல லெமன்லாம் வச்சு அந்த இடத்துல வியாசர், வசிஷ்டர், நப்கா, பராசரர், சுகம், அப்படியே அந்த இது சங்கராச்சாரியா அந்த பீட்டம் வச்சு அலங்கரித்து டெய்லியும் பூஜை பண்ணி ஈவினிங்கில் பாகவதம், ராமாயணம், விஷ்ணு புராணம், உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை இது போன்ற வகுப்பெல்லாம் எடுப்பாங்க. ஏன்னா ஈவினிங்கில் ஃப்ரீயாக இருக்கான் இவன், நாளைக்கு வேறு பூஜை பண்ணணும், அப்போ அவன் மைண்டையும் ஃப்ரீ பண்ணணும். ஓகேங்களா? அதே நேரத்தில் சொசைட்டியில் இருக்கவங்களையும் மைண்டை பிஸி பண்ணி விடணும். அப்போ இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்தது தான் குரு பூஜை. இந்த குரு பூஜையில் 2 ஆசிரமமும் தனித்தனியாக இருக்குது. கிரகஸ்தாசிரமம்ன்றது துரியாசிரமத்துக்கு விலகி இருக்கிறது. ஆனால் இது 2ம் ஒன்றா சேர்றது. ஞானத்தில் இவர்களை சேர்க்க பார்க்கிறார்கள். அழகாக சேர்த்து அந்த குரு பூர்ணிமை வைக்காங்க. இந்த குரு பூஜையில் டேட்டில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ரக்ஷாபந்தன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். அவன் என்ன பண்ணால் அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், சார்தாம் இது போன்ற இதுக்கெலாம் எப்போ நீ என்னால் சொசைட்டியிலேருந்து பாடம் நடத்த முடியாது. இன்னொன்று, எல்லா எதிகளும் எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டாங்க. சிலருக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு கேட்குறது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு ஜபம் ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லாரையும் நீங்கள் எல்லா இடத்துலையும் பண்ண முடியாதுல்ல சம்பிரதாயத்தில். ஏன்னா சில சம்பிரதாயம் இருக்குது ஒன்லி பாட்டு தான் பாடுவா, சில சம்பிரதாயம் ஆட்டம் தான் ஆடும், சில சம்பிரதாயம் பேச்சு தான் பேசும். இப்போ சங்கர பகவத்பாதாலே தசநாமி சம்பிரதாயம்னு உருவாக்கியிருக்கார். தீர்த்தா அப்படின்னா நதிக்கரைகளில் வாழ்பவர்கள், சைத்தன்யர் அப்படின்றவங்க வெறும் கான்ஷியஸ்னஸ்னே இருப்பவங்க, பூரின்றவங்க சிட்டியில் இருக்கிறவங்க, ஓகேங்களா, சரஸ்வதின்றவங்க படிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு சம்பிரதாயத்தையும் அவர் உருவாக்கி இருக்காருன்னா அதுக்கு ஒவ்வொரு கோர் வேல்யூ கொடுத்துருக்காரு. அப்போ ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க. அப்போ எல்லாருமே அப்போ சொசைட்டியில் இருக்கிறவங்கலாம் வந்து சாதுர்மாசியம் பண்ணுவாங்களா சன்னியாசிகள்லாம் அப்படின்னா இல்லை. அவங்க என்ன பண்ணலாம், யாத்திரை போகலாம். உனக்கு பாட தான் தெரியும், பேச தான் தெரியும், போக முடியும்னா ஓகே நீ பண்ண முடியலையா நீ யாத்திரைக்கு போ. அப்போ தான் அமர்நாத் யாத்திரை ஓப்பன் பண்ண. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அமர்நாத் யாத்திரை முதல் கேட்டு ஓப்பன் பண்ணிவிடுவான், சார்தாம் கேட்டு முதல் நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணுவான். ஏன்னா அப்போ தான் அங்கே என்ன ஆகுது, வெய்ய காலம் முடிந்து மழை காலம் அங்கே கிடையாது, உங்களுக்கு பனியும் கிடையாது. அப்போ இதுதான் கரெக்டான ஆணுகூல்யமான ஒரு இடம். அந்த நேரத்தில் நீ அவர்களெல்லாம் போய் தரிசித்து வா அப்படின்னு சொல்லி யாத்திரை, தீர்த்த யாத்ரா தினே தினே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்ருவா. இந்த பக்கம் உன்னால் பண்ண முடியுன்றவங்க சொசைட்டியிலேருந்து நீ அவங்களுக்கு சொசைட்டி கான்ட்ரிபியூஷன் பண்ண அப்படின்னு சொசைட்டியும் அவங்களுக்கு அனுசாரமாக பண்ணி நல்லா ஒரு இடம் கொடுத்து அவங்கள வந்து ஏன்னா இல்லை நம்மளே குப்பையில் இருக்கும் இவங்களையும் கூப்பிட்டு குப்பையில் சேர்த்துடலான்னு சொல்லி அப்படி சேர்க்கக்கூடாது. ஏன்னா அவர்கள் எத்திகள் சனாதன தர்மத்தில் இருக்கிறவங்க, அவங்க இல்லைன்னா இன்றைக்கி தர்மமே கிடையாது. ஸோ அவங்கள கூட்டுட்டு வந்து நம்ம இடத்துல வச்சு அவங்களுக்கு நல்ல உபகாரம்லாம் செஞ்சு அவங்கக்கிட்ட இருக்க சத்தர்மத்தை நம்ம வாங்கிக்கணும்.
அந்த அனுகிரகத்தை வாங்கிட்டோம்னா, ஏன்னா அவங்களுக்கு புண்ணிய பாபம் கிடையாது, ஆனால் அந்த புண்ணிய பாப விதுஷிகளாக இருக்கிறவங்களே வந்து இன்னைக்கு வந்து நமக்கு உதவுறான்னா அவங்களுடைய அனுகிரகத்தை நம்ம வாங்கிக்கணும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, போய் அந்த இடத்துல அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு நல்ல இதெல்லாம் சேவைலாம் செஞ்சு அந்த அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ். இப்படி வந்தது தான் இந்த குரு பூர்ணிமா. இது சங்கர பகவத்பாதாளுடைய சம்பிரதாயத்தில் மட்டும் இல்லை, ராமானுஜ சம்பிரதாயத்துலையும் இருக்குது. ராமானுஜர் பார்த்தார், ஓ சங்கரர் அவ்வளோ அழகாக, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் 2 பேரையும் உட்கார வச்சிங்கன்னா, இந்த பக்கம் சங்கரர், இந்த பக்கம் ராமானுஜர், 2 பேரும் கை ஹேண்ட் கோல்டன் ஷேக் பண்ணிப்பாங்க. எஸ், ஐ ஹவ் கண்டினியூடு. ராமானுஜர் என்ன சொல்லுவார் தெரியுமா, அடியேன் ராமானுஜதாசன் பகவத்பாதாலே நீங்கள் பண்ண அந்த அனுகிரகத்தை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன்வர். துவைத்தர் வந்தாருன்னா அவரும் என்ன சொல்லுவார், ராமானுஜ சுவாமிகளே நன்றி, நீங்கள் பண்ணதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஏன்னா பாருங்க, they don't want to distract or they don't want to deviate, they want to continue the sanatana dharma. பட் எங்கே லூப் ஹோல்ஸ் வந்துச்சோ அதை மட்டும் பேச்சிங் பண்ணாங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டுறதுக்கும் ஆல்ரெடி கட்டின வீட்டையே காப்பாற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த சனாதன தர்மம்ன்றது இன்றைக்கி மட்டும் இல்லை, அதனால தான் முதல் வார்த்தையை அதை சொன்னேன், சிரந்தரமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதில் வேதவியாசரே வந்து பகவானுடைய அனுகிரகத்தினால அதை பேச்சிங் ஒர்க் தான் பண்ணி அழகாக அதை எடுத்து கொடுத்தார். அதுக்கப்புறமா அந்த சங்கர பகவத்பாதால் என்ன பண்ணார், அந்த வீட்டில் கொஞ்சம் நல்லா இருக்கணுமேனு மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்தார். ராமானுஜர் அதுக்கப்புறமா வந்து அவர் என்ன பண்ணார், அவரும் அதை அழகாக மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்தார். மத்வாச்சாரியரும் அதே மாதிரி பண்ணார், நீம்பாக்கரும் அப்படிதான் பண்ணார், சைத்தன்யரும் அப்படிதான் பண்ணார். இன்னைக்கு இருக்கிற அத்தனை ஆச்சாரியர்களும் பண்ற ஒரே விஷயம் என்னன்னா, அந்த பொக்கிஷமான அந்த வீட்டை, இந்த தர்மத்தை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு ஒவ்வொருத்தரும் பாதுகாத்துட்டு வராங்க. அப்படி வர இந்த தர்மத்தை, ஏன்னா பகவானே சொல்றாரு, பகவானுடைய மெயின் வேலை என்ன தெரியுமா, வேத தர்ம சாஸ்திரத்தை உத்தாரணம் பண்ணணும், அதுதான்ப்பா என்னுடைய வேலை அப்படின்றார். அப்போ நீ என்னையே காத்த மாதிரி அப்படின்றார். அப்படி இவர்கள் வேதத்தை இவ்வளோ காத்ததுக்கு காரணம் என்னன்னா, அதில் பகவான் இருக்கான். அவனை தெரிஞ்சுட்டோம்னா, இவன் தான் பகவான்னு தெரிஞ்சிட்டா நமக்கு நான் யாருன்னு தெரியும், இந்த உலகம் என்ன தெரியும், அப்போ பகவான் எங்கே இருக்கான்னு புரியும். புரியுதுங்களா? இதுக்காக அவங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், இல்லை 10 உபநிஷத்து, இல்லை பிரம்மசூத்திரம், இல்லை பகவத்கீதா போன்ற வகுப்பெல்லாம் எடுத்து இந்த நேரத்தில் அவங்க எடுப்பாங்க. இதற்காக வந்தது தான் இந்த குரு பூர்ணிமா. இப்போ இந்த குரு பூர்ணிமாவில் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, காலையில் இருந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு வீட்டில் விளக்கு ஏற்றி, ரொம்ப பெரிய லெவலில் இல்லை, ரொம்ப சின்ன லகுவாக நான் சொல்கிறேன், உட்காந்து நம்மளுடைய குரு பரம்பரையில் நமக்கு ஆதி குருவாக நீங்கள் யாரை வேணால் வச்சுக்கோங்க, பெருமாளை வச்சுக்கோங்க, சிவனை வச்சுக்கோங்க, சாக்தா வச்சுக்கோங்க, எப்படி வேணால் வச்சுக்கோங்க, வச்சுட்டு அந்த பரம்பரையில் வந்து அத்தனை பேருக்கும் நம்ம மானசீகமாக நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கு தூப தீப நைவேத்தியெல்லாம் காமிச்சு சாக்ஷாத் அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, பகவானே உன்னுடைய, ஏன்னா குரு அனுகிரகம் இல்லைன்னா வேறு எதுவுமே நடக்காது. நீங்கள் ஜாதகத்தில் கூட போய் பாருங்க, குருவோடைய அனுகிரகம் இருந்துருத்துனா எப்படியாப்பட்டவனும் அவனுக்கு படிப்பே இல்லைனாலும் பெரிய ஆளாக இருப்பான். அப்போ குருவோடைய அந்த ஜூபிட்டர் அனுகிரகம் இஸ் த வெயிட். அதே போல் இது ஜாதகத்துக்கு சொல்கிறது. அதே மாதிரி வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் காளிதாசன்லாம் அப்படிதான், காளிதாசன் சரித்திரத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். எல்லாம் இவன் கண்ணன் நம்புறானே அப்படித்தானே, கண்ணன் மாடு தானே மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனால் அப்புறமா தான் ஐயோ சாந்தீப மகரிஷிகிட்ட போடுறான், ஓடி போகிறான். இல்லை அட்மிஷன் க்ளோஸ்னாலும் உள்ளார போய் கேட்குறான், சார் ப்ளீஸ் சார் லாஸ்ட் அட்மிஷன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி 64 கலைகளையும் போய் கற்றுக்குறான். ஏன்னா நாளைக்கு உலகம் ஒத்துக்காது, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு யாருன்னு சொல்லுவாங்களா? அந்த ஜெகத்குருன்ற பட்டத்துக்காக ஓடினாங்க அண்ணன். போய் உடனே ஓகே 64 days 64 courses ஓவர் அப்படின்னு சொல்லி வந்துட்டான். ஏன்னா அந்த குரு கிருப்பை வேணும். சாந்தீப மகரிஷியோடைய அந்த குரு கிருப்பை கிருஷ்ணனுக்கு கிடைச்சது. வியாசாச்சாரியருடைய கிருப்பை சங்கர பகவத்பாதால் ராமானுஜர் மத்வாச்சாரியருக்கு கிடைச்சது. அவங்களுடைய குரு கிருப்பை அவங்க பரம்பரையில் வந்த அத்தனை பேருக்கும் கிடைச்சது. தோட்டகாச்சாரியார், அஸ்தாமலக்கர், என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியும். ஆனால் குரு அனுகிரகம். அதனால தான் குரு அங்கி பத்மே மனச்சேன லக்னம் ததக்கிம் 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 ததக்கிம். ஒரு முறை சொல்லலாம், சங்கர பகவத்பாதால் 3 முறை ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறாருன்னா அந்த இடத்துல அச்சாணி வச்சு அடிக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ குருவோடைய அந்த கட்டாட்சம் கிடச்சிருத்துன்னா யாராக இருந்தாலும் கரையேற முடியும். எஸ்ய சந்நிதி மாத்திரேன மூகோனுபி ந ஜாயதே, மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரும் யத் கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். அப்போ பகவானுடைய அந்த அனுகிரகம்
பரிபூர்ணமாக வேணும்னா அதற்கு நமக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காரு, அவர் தான் குரு. அந்த குருவுடைய அனுகிரகம் எப்படி வரும்னா சாஸ்திரம் மூலமாக வரும். அந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு இன்றைக்கி நமக்கு ஆச்சாரியர்கள் நிறைய ஆன்வழி சேவா, ஆஃப்லைன் சேவா எல்லாத்துலேயும் இருந்தாலும் அவங்களுடைய அனுகிரகம், ஏன்னா நம்ம பாட்டுன்னு ஓகே ஆன் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம், ஆஃப் பண்ணி கேட்டுக்கலாம், அதுக்கும் நமக்கு அனுகிரகம் வேணும்னா பகவானுடைய அனுகிரகம் தான் வேணும். அப்படியாப்பட்ட அந்த நாள் தான் வருஷத்தில் ஒரு நாள் நம்ம கொண்டாட வேண்டிய அந்த குரு பூஜை. அது எந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறாங்களோ அந்தந்த சம்பிரதாயத்தில் இருக்கிற அந்தந்த குருமார்களை நினச்சி அப்படி கொண்டாடுறதுக்காக இந்த குரு பூஜை. அந்த குரு பூஜையில் நம்ம எல்லோரும் சேர்ந்து அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானானந்த ஷலாகய சக்ஷுரும் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகன்னு அந்த குருவுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாயி நாமும் அஜ்ஞானத்திலிருந்து ஞானத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கணும். அதுதான் பண்ண முடியும், ஓகேங்களா? ஏன்னா இருக்குது, தெரிஞ்சுக்க முடியல. அதை தெரிய வைக்கிறதுக்கும் உணர வைக்கிறதுக்கும் பகவான் தான் இருக்கான். அந்த பகவானுடைய சாட்சாத்காரம் குரு மூலமாக நமக்கு பிரகாசிக்கணும்னு சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த குருவுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.